ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்களுடைய கவலை எதை பத்தினதா இருக்குது? நீங்க நிறையா உலகத்தை குறிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ குறிச்சு, நாளைக்கு என்ன செய்ய போறோம்? எதை வாங்க போறோம்? எப்படி வாங்க போறோம்? அப்படின்ற கவலையில இருக்கிறீங்களா? யோனாவ பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் நினிவேல இருக்கும்போது, ஆண்டவர் அவருக்கு நிழல் தரும்படியா ஒரு ஆமணக்கு செடிய கட்டளையிட்டாரு. அது நல்ல நிழல் தந்துச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, அந்த செடி அரிச்சு போச்சு. அவர் அதுக்காக ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு, இதுக்காக நான் செத்து கூட போயிரலாம். எனக்கு இது கூட நிழல் தரலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, "இந்த ஒரு நாள் முளைச்சு அடுத்த நாள் அழிஞ்சு போற ஆமணக்கு செடி, அதுவும் நீ பிரயாசப்படாத இந்த நிலையில்லாத செடிக்கு நீ இவ்ளோ கவலைப்படுறேன்னு சொன்னா, இந்த ஆத்துமாவ குறிச்சு எனக்கு எவ்ளோ கவலை இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் உங்கள அழைச்ச அழைப்புல நீங்க ஆத்துமாக்கள குறிச்சு எவ்ளோ கவலையா இருக்கிறீங்க? இன்னைக்கு நிலையே இல்லாத ஆசீர்வாதத்த குறிச்சு, எனக்கு இது ஏன் நடக்கல? எனக்கு இது ஏன் கிடைக்கல? எனக்கு இது எப்போ வரும்? அப்படிங்கிற கவலையில மூழ்கி போயிருக்கிற உங்கள பார்த்து தான் ஆண்டவர் கேட்கறாங்க. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அழைப்புல நில்லுங்க. நீங்களும் ஆண்டவருங்கிற உறவ பலப்படுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட நெறைய காரியங்கள ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்காக கவலைப்பட ஆண்டவர் உங்கள தேடுறாங்க. பிளெஸிங்ஸ் டூ யூ.